ஹே ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு இந்த வீக் எப்படி போச்சுங்கிறத நான் வந்துட்டு ஒரு சின்ன குட்டி விலாகாக காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் சண்டே. இன்றைக்கி ஒரு பெரிய பாவ் பன் ஆர்டர்ஸ் வந்திருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டின்னருக்கு வந்துட்டு ராகி சப்பாத்தியும் பன்னீரும் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்மளோட ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்றதை நான் நிறைய வாட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுட்டு கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு இந்த நம்ம ராகி சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டுமே ரெடி பண்ணிடலாம். இட்ஸ் டியூஸ்டே. அவனுக்கு வந்துட்டு மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால் டக்குன்னு வேலைலாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நல்ல ஒரு சீடு வீட் ஃப்ளார் வச்சு ஒரு நிறைய சீட்ஸ்லாம் ஆட் பண்ணி பிஸ்கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு அது லாஸ்ட் பீஸு. சீக்கிரமாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அதை பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுக்கு பேர் வந்துட்டு மைக்ரோ ஸ்கேலிங். இந்த 1 கிராம் 2 கிராம்ஸ் இதெல்லாம் நம்மளால் அந்த பெரிய வெயிங் ஸ்கேல் வந்துட்டு மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக மைக்ரோ ஸ்கேலிங் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுல் மாதிரி இருக்குது. அதில் மெஷர் பண்ணிட்டோன்னா கரெக்டாக நமக்கு மில்லிகிராமில் நமக்கு வந்துட்டு கரெக்டாக கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஒரு மினி கொரியன் பன் வந்துட்டு ஒரு 4 பீசஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிட்ற மூடே இல்லை. அதனால் வந்துட்டு சரி ஓகே, நம்ம இந்த நைஜீரியன் ஸ்டைலில் வந்துட்டு ஸ்பெகட்டி சிக்கன் வச்சு பண்ணிடலான்னு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கண்ட்ரியில் இதுக்கு பேர் வந்துட்டு பெப்பேன்னு சொல்லுவாங்க. செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். அது கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ பியூரி வந்துட்டு போட்டுட்டு, ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நிறைய இந்த அப்புறமா நமக்கு ஸ்பெகட்டிலேயே தின்னான ஸ்பெகட்டி கிடைக்கும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். அதையும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நியூட்டெல்லா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நியூட்டெல்லா வந்து தீக்ஷு குட்டி கொடுத்து மினிமம் நான் வந்துட்டு ஒரு 5 to 8 இயர்ஸாவது இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நான் வந்துட்டு வீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ ஹி வில் பி வெரி எக்ஸைட்டட். நைட்டு டின்னருக்கு ரசமும் இல்லாத ஒரு துவையல் வச்சு சாப்பிட்ணும் போல் கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் வந்துட்டு பருப்பு துவையல் தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு ஆம்லேட் 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டேக்கும் ப்ரான் கறி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு ப்ரான் கொஞ்சம் ஸ்மெல் அடித்தாலே எனக்கு வந்து சாப்பிடவே முடியாது. அதனால் ஒரு வீக்லி ட்வைஸ் நான் வந்துட்டு பண்ணிவிடுவேன் ப்ரான் வாங்கிட்டேன்னா. ஸோ இது வந்துட்டு குழம்பு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்துட்டு யூஸ் ஆகுங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருந்தேன். இந்த ப்ரான் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் அடிச்சது அப்படின்னா கசூரி மேத்தி வந்துட்டு போட்டு பாருங்கள். அந்த கவுச்சி ஸ்மெல்லை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துரும். இங்கே எனக்கு கொத்தமல்லி வந்துட்டு எப்போயாவது ஒரு தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதை நான் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். இதுதான் நான் சொன்ன பெப்பே. அதையும் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டேன்னா ஸோ எப்பப்பெல்லாம் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு யூஸ் பண்ணி எடுத்துப்பேன். இதை நான் வந்துட்டு ஒரு மோல்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். ஒரு லாஸ்ட் மந்த்து நான் வந்துட்டு இந்த மரத்தை பற்றி நான் வந்துட்டு ஒரு விலாக் மாதிரி சின்ன விலாக் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த மரத்துலேருந்து எனக்கு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு வந்திருக்கு. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். அதுக்கு பக்கத்துலேயே நல்லா ஒரு 2-3 கன்றும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே ஏர்லி மார்னிங்காக கிளம்பி நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற பார்க்குக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
மோஸ்ட்லி சண்டே மார்னிங்ஸில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எப்போயாவது போவோம், நல்லா கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணுவோம். ஒரு 4 கிலோமீட்டர் நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பை. See you.